இல்லை, அதிமுக இது புறக்கணித்தது பழனிசாமி அரசியல் ரீதியாக ஒரு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏற்கனவே நோய்த்து இருந்த அந்த அதிமுக அது ஒரேடியாக சிகிச்சையே பலனளிக்காதுன்னு பழனிசாமி முடிவு பண்ணிட்டார் இருக்கு. அதனால் தற்கொலை பண்ணிட்டாங்க. அரசியல் ரீதியான ஒரு தற்கொலையை பழனிசாமி செஞ்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லலாம் இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க, அவங்க கோடிக்கணக்கில் பணம் செலவழிப்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான இதே தகுதியை இழந்துடுறீங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்களை ஆளுங்கட்சி செஞ்சாலுமே அதை அந்த தொகுதியில் சந்தித்து மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஜெயலலிதா காலத்தில் புறக்கணிச்சதெல்லாம் நீங்கள் காமிக்காதீங்க. நீங்கள் ஜெயலலிதா மாதிரியான தலைவர் நீங்கள் இல்லை. முதல்ல ஜெயலலிதாவை ஒப்பிட்டு உங்களை பேசுகிறது முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் ஜெயலலிதா கிடையாது. ஏன் நீங்கள் ரெட்டைலை சின்னத்தை வச்சுட்டு ஏன் நீங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனீங்க? ஏன் தேனியில் தினகரனுக்கு பின்னாடி ஓட்டு வாங்கினீங்க? உங்கள் ரெட்டைலை சின்னத்துக்கு அவ்வளோதான் மதிப்பா? உங்கள் தலைமையில் இருக்கிற கட்சியில் ரெட்டைலை சின்னத்தை கையில் வச்சுருக்கிற நீங்கள் தனி மனிதர் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன? தேனியில் தினகரனுக்கு பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தானே ஓனர். காணாமல் போனது என்ன உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு அந்த விஷயத்தில் சசிகலா அவங்க தான் பல விஷயங்கள் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. அவங்க என்ன ஐடியா மனசில் வச்சுருக்காங்க தெரியாது. அவங்க தான் பண்ணணும். அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் உண்மை. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதிமுக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னா அது போட்டியிடலை அப்படின்ற ஒரு விஷயம்தான். தேமுதிகவும் அதை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். களம் மும்முனை போட்டியாக மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் ஏன் இடைத்தேர்தலை புறக்கணித்தார் அப்படின்றதுக்கான ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் அவர் பகிர்ந்தார். ஏன் இப்போ போட்டியிடலைன்றதுக்கு பல காரணங்களை அவர் சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் சசிகலா அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அவர்களும் பரபரப்பான பல செய்திகளை சொல்கிறாங்க. நான் களத்துக்கு வரப்போகிறேன், 2026 ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் அப்படின்றாங்க. குறிப்பாக சர்ச்சையாக சொல்லணுன்னா அவங்க பேசிய ஒரு சர்ச்சையான பேச்சு, உயர் ஜாதியில் இருந்த ஜெயலலிதா என்னுடன் பழகியிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இதை எப்படி சார் பார்க்கணும்? முதல் கட்டமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததன் பின்னணி என்னவா இருக்குது சார்? இல்லை, அதிமுக இது புறக்கணித்தது பழனிசாமி அரசியல் ரீதியாக ஒரு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஏற்கனவே நோய்த்து இருந்த அந்த அதிமுக அது ஒரேடியாக சிகிச்சையே பலனளிக்காதுன்னு பழனிசாமி முடிவு பண்ணிட்டார் இருக்கு. அதனால் தற்கொலை பண்ணிட்டாங்க. அரசியல் ரீதியான ஒரு தற்கொலையை பழனிசாமி செஞ்சுட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லலாம் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு எதிர்கட்சியோடைய ரோல் என்ன? ஆக்சுவலாக ஒரு ஆளுங்கட்சி ஒரு எதிர்கட்சி இருக்குது. எதிர்கட்சியோட தலைவராக அவர் இருக்கார். மாநிலத்தில் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கீங்க. எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்லேயும் நீங்கள் மக்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கீங்க. அப்படி மக்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய நிலையில் இடைத்தேர்தல் என்பது ஒரு முக்கியமான விஷயம். அதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 லட்சம் மக்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஒரு தொகுதியில். அப்போ நீங்கள் உங்களுடைய ரோல் என்னவாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்கிறீங்க இந்த கவர்மெண்ட் துஷ்பிரயோகம் பண்ணும், இடைத்தேர்தலில் பணத்தை செலவழிப்பாங்க, கோடியாக கொட்டுவாங்க, எல்லாம் கரெக்ட். நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. இதே விஷயம் தானே ஈரோடு கிழக்கு அப்ளை ஆச்சு. அங்கேயும் போட்டி போட்டிங்க. எதுக்காக போட்டி போட்டிங்க? இல்லை, சமீபத்தில் விலவங்கோடு இடைத்தேர்தல் அங்கேயும் போட்டி போட்டிங்க. அது கேட்டால் பொது தேர்தலோட வந்ததுன்னு சொல்லுவீங்க. நம்ம தனியானது ஈரோடு கிழக்கே சொல்கிறேன். அங்கேயும் போட்டி போட்டிங்க. அங்கே போட்டி இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சால் அங்கே போட்டி போட்டிங்க. அப்போது ஒரு எதிர்கட்சியுடைய கடமை என்னென்னா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே மக்களாக நிற்கணும்னா ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதில் நீங்கள் பங்கு பெறணும். உங்கள் கட்சி சார்பாக எதுக்கு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பேரணியோ எதெல்லாம் மறியலோ எதெல்லாம் நடத்துறீங்கல்ல, எதுக்காக நடத்துறீங்க? மக்கள் பிரச்சனையை நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் அதை பேசுகிறோம், அவங்களோட தான் நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறது. அது மாதிரி தான் இடைத்தேர்தலும் ஒரு விஷயம். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ரொம்ப மோசமாக நடந்துப்பாங்க, அவங்க கோடிக்கணக்கில் பணம் செலவழிப்பாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான இதே தகுதியை இழந்துடுறீங்க. எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான விஷயங்களை ஆளுங்கட்சி செஞ்சாலுமே அதை அந்த தொகுதியில் சந்தித்து மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது இல்லை. நீங்கள் அடுத்த 30 நாள் உங்களுக்கு என்னங்க வாய்ப்பு? நீங்கள் அந்த தொகுதி முழுக்க சுற்றி வருவீங்க. மக்கள்கிட்ட திமுக கவர்மெண்ட்டை பற்றி குறைகள்லாம் எடுத்து வைப்பீங்க. அங்கே நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஏதாவது திமுக பண்ணால் அதையும் எடுத்து வைப்பீங்க. அப்போ அது நீங்கள் 26 நோக்கி போகும்போது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு, திமுக கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே. இப்போ அடுத்த 30 நாளைக்கு பாவம் அன்புமணியும் அண்ணாமலையும் தானே சுற்றின்னு இருப்பாங்க. உங்கள் ரோல் என்ன? நீங்கள் சேலத்தில் ஏசி ரூமில் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்களா?
பாயிண்ட் இருக்குல்ல. அதனால் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் களத்தில் இருக்க வேண்டும். இல்லை, அவர் சொல்கிற காரணங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் ஒரு சில காரணங்கள் சொல்கிறாரு. தேர்தல் அதிகாரிகள் வந்து எல்லாம் ஆளுங்கட்சிக்காக செயல்படுவாங்க. எதையுமே மறுக்கல. அவர் சொல்கிற காரணம் வந்து நான் திமுக அது செய்தோ இல்லையோ. இல்லை சார், அது ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இதற்கு முன்னாடியே இடைத்தேர்தல்களை வந்து நாங்கள் புறக்கணிச்சிருக்கோம், எம்ஜிஆர் காலத்திலேயே நாங்கள் வந்து இடைத்தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள். ஜெயலலிதா காலத்தில் புறக்கணிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஜெயலலிதா காலத்தில் புறக்கணிச்சதெல்லாம் நீங்கள் காமிக்காதீங்க. நீங்கள் ஜெயலலிதா மாதிரியான தலைவர் நீங்கள் இல்லை. முதல்ல ஜெயலலிதாவை ஒப்பிட்டு உங்களை பேசுறது முதல்ல நிறுத்துங்க. நீங்கள் ஜெயலலிதா கிடையாது. ஜெயலலிதா வெற்றியும் பார்த்துருக்காங்க, ஜெயலலிதா தோல்வியும் பார்த்துருக்காங்க, மகத்தான வெற்றியும் பார்த்துருக்காங்க, மோசமான தோல்வியும் பார்த்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஜெயலலிதா அதை பண்ணாங்க, நாங்கள் அதை பண்ணுறோம்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இன்றைக்கி இருக்குது. உங்கள் கட்சி என்னவா இருக்குது? இன்றைக்கி நடந்த பாராளுமன்ற பொது தேர்தலில் உங்கள் நிலைமை என்ன இன்றைக்கி? ஆக்சுவலாக 13 தொகுதிகள் நீங்கள் டெபாசிட் இழந்தீங்களா இல்லையா? நாகர்கோவிலில் 4ஆவதாக வந்தீங்களா இல்லையா? திருநெல்வேலியில் 3ஆவதாக வந்தீங்களா இல்லையா? தேனியில் தினகரனுக்கு பின்னாடி போனீங்களா இல்லையா ரெட்டையில்? ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்க்கு பின்னாடி ரெட்டையில் போச்சா இல்லையா? உங்களுக்கு கை கொடுத்தது இந்த மத்திய வடமண்டலம். இங்கே இருக்கிற பாமக ஆதரவாளர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடலை. நீங்கள் 10.5 கொடுத்ததுனால அந்த நன்றியோடு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால் இங்கே தெரிஞ்சீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்துலேயும் உங்கள் ஓட்டு பிரிஞ்சு போச்சு. அதனால தான் நீங்கள் அண்ணாமலைக்கு அடுத்தபடியாக போனீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்குது. 1% ஓட்டு ஏறிடுச்சுன்னா நீங்கள் 22 தொகுதிகளில் போட்டி போட்டிங்க 19, 33 தொகுதியில் போட்டி போட்டு 1% ஏறி இருக்குன்றீங்க. அது ஒரு பெரிய வளர்ச்சி. அது ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா, உங்கள் கட்சி வந்து நிலைமை மோசமாக இருக்குது. ஆனால் நீங்கள் 65 எம்எல்ஏ உங்கள் பின்னாடி வச்சுட்ருக்கீங்க. எதிர்கட்சி தலைவர்ன்ற ரோலையும் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் கட்சி 26 நோக்கி நீங்கள் கூட்டணி, உங்கள் கட்சி வந்து ஒரு ஒன்றிணையத்துக்கும் நீங்கள் வந்து தடைக்கல்லாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இடைத்தேர்தலில் நிற்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு வருது. இன்ஃபேக்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் அதே விழுப்புரம் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் பழனிச்சின்னம் வாங்கினது 39%, நீங்கள் வாங்கினது 35%, பாமக வாங்கினது 17%. அப்போ நீங்கள் நல்ல பொசிஷனில் தான் நாங்கள் இருக்கீங்க. இல்லை, கடந்த தேர்தலையுமே அவங்க நல்ல ஒரு இதில் அது 2019 ஒரு நடந்த இடைத்தேர்தலில் 60% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, பாமக ஆதரிச்சு. இல்லை, 21 கூட இல்லை, 21 நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க. 43% வாங்கியிருக்காங்க. திமுக வந்து 49% வாங்கினாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓரளவுக்கு செல்வாக்கோட தான் அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு களமாக தான் இருக்கு. ஓரளவுக்கு செல்வாக்கோட தானே இருக்கீங்க. ஆமாம். அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது ஒரு சந்தேகம் வருதா சார் இந்த இடத்துல? அவங்க நிற்காததுக்கு ஏதாவது அவங்க வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு, இந்த நல்ல வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களேன்னா தற்கொலைன்னு நான் சொல்கிறேன். இல்லை, தற்கொலைன்றது ஓகே, நான் எடுத்துக்கிறேன். ஆனால் என்ன சந்தேகம் ஏதாவது? ஏன்னா பொதுவாக வந்து என்ன பேசப்படுதுன்னா, இந்த திமுகவுடைய அதிகார துஷ்பிரயோகம், கோடிக்கணக்கில் செலவழிப்பாங்கன்ற காரணங்கள்லாம் ஒரு பக்கத்தில் வச்சா இல்லை, பாஜகவுடன் அவங்க வந்து ஒரு மறைமுக கூட்டணிக்கு வந்து அந்த பாயிண்ட்லேயே அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அதாவது அந்த பாயிண்ட் உண்மையாக இருக்கிற பட்சம் அந்த தேரி ஒன்று ரவுண்ட்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது அன்புமணியும் அண்ணாமலையும் எடப்பாடிகிட்ட பேசினாங்க, நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி புறக்கணிங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஓட்டை நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு கடுமையான டஃப் ஃபைட்டை கொடுக்கலாம், பாமகவை நிற்க வச்சு. பாமகவுக்கு அங்கே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20% ஆதரவு கண்டிப்பாக உண்டு, மினிமம் 20%. அப்போ நம்ம ஓட்டெல்லாம் சேர்ந்தா திமுக வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். திமுகவுக்கு ஒரு ஆவரேஜாக 45% ஓட்டு வரும், எப்படியும் அது கஷ்டப்படும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி தான் இவங்க புறக்கணிக்கிற முடிவு எடுத்தாங்கன்ற ஒரு தியரி வந்து 2-3 நாளாக சுற்றிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அந்த தியரியிலையுமே வந்து நீங்கள் பாமகவை நிற்க வச்சு எதுக்கு அதை நீங்கள் 2வது கட்சியாக பெரிய கட்சியாக வளர்க்குறீங்க? அதுலேயும் நீங்கள் அதிமுகவுடைய பெனிஃபிட் என்னன்னு பார்க்கணும்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் ஒத்துனீங்கன்னா அப்போ அந்த இடத்துல நிற்க போகிறது அதிமுக தானே. நான் சொல்ல நாங்கள் நிற்கிறோம், எங்களெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கோட்டை விட்டு பாமகவை எதுக்கு முன்னாடி கொண்டுறீங்க? நாங்கள் நிற்கிறோங்க, எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், திமுகவுக்கு எதிரான ஓட்டை ஒருங்கிணைக்கலாம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, டஃப் ஃபைட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தான் அதை எடுக்கணும் ஆக்சுவலாக. அதை விட்டு பாமகவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க. இந்த தேதி உண்மையாக இருந்தால் பழனிசாமி பண்ணியிருக்க வேண்டியது இதுதான் ஆக்சுவலாக. அதை கோட்டை விட்டு பாமகவுக்கு இப்போ அதிமுக என்ன சார் பண்ணுவான்? இல்லை சார், தொடர் தோல்வி ஒரு பக்கம் அவரை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கு. அந்த தொடர் தோல்வி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படின்ற ஒரு காரணம் இதில் எடுத்துக்க முடியுமா? அதுவும் அவர் வந்து கண்ணோட்டம் தப்பு, அவருடைய கண்ணோட்டம் தப்பு. எப்படின்னா, இதுவரை ஒரு 10 தோல்வி பழனிசாமி நல்லா கிண்டல் பண்ணுறாங்க. அது சரி, ஓரளவு உண்மையிலே வச்சுக்கலாம். அதில் ஓபிஎஸும் கூட இருந்தால் அதுக்கு அதுலேயும் பங்கு இருக்குது அவருக்கு. பட் இந்த தேர்தலில், இந்த இடைத்தேர்தலில் பழனிசாமி போட்டு தோற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக வந்து அந்த தோல்விக்கான பழி அவர் மேலே விழாது. ஏன்னா பொதுவாக யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஆளுங்கட்சி எல்லாம் தெரிஞ்ச விஷயம்பா, அதனால் பழனிசாமி தோற்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னா, ஏடிஎம்கே தோற்றது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த தேர்தல் தோல்வி உங்களை ரொம்ப பாதிக்காத சூழலில் எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க? நான் இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தல் அவர் ஒரு கணக்கு சொல்கிறார் இல்லையா, 6% ஓட்டுகள் நாங்கள் வந்து அதிகமாக வாங்கியிருக்கோம், திமுகவுக்கு 6% குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவர் தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும் இல்லையா? அந்த ஒரு கேள்வி.
இவருக்கு 6% திமுக குறைஞ்சிருக்குன்றது உண்மை. அவங்க வந்து 24 தொகுதிக்கு போல 22 தொகுதியில் அவங்க போட்டி போட்டாங்க. அது கொஞ்சம் இன்குபன்சி அவங்களுக்கு எதிரான மனோபாவமும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம மறுக்கக்கூடாது. அவங்களுடைய வெற்றி வித்தியாசம்லாம் குறைஞ்சி போச்சு, அது உண்மை. ஆனால் உங்களுக்கு 1% தானே ஏறி இருக்கு. டோட்டலாக 19லேருந்து 20 இருக்கீங்க 2019 ஒப்பிடும்போது. உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஏறலை. அதனால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் தொகுதியில், விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் போட்டியில் வந்திருக்கணும். இந்த தேரி, இந்த ஒரு ரூமர் இருக்குல்ல, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் பாமகவை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா அதிமுக தான் அந்த இடத்துல கேண்டிடேட்டாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் தான் மாநிலத்தில் பெரிய கட்சி, நாங்கள் தான் திமுகவுக்கு எதிராக பெரிய கட்சியாக இருக்கும், நாங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருக்கேன். சார் அது வதந்தியா இல்லை உண்மை? அது வதந்தியாக இருந்தாலும் சரி, அது உண்மையாக இருந்தாலும் சரி, ரெண்டாவே இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பழனிசாமி வாங்கியிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு. அப்படின்னா மிஸ் பண்ணிட்டாரு. ஆமாம், மிஸ் பண்ணிட்டாரு. வதந்தியாக இருந்தால் அது வதந்தியோட போட்டோம். வதந்தியாக இருந்தால் இவர் பயப்படுறாருன்ற ஒரு விஷயம் உறுதியாகுது. ஆக்சுவலாக இவர் போட்டி போடுறதுக்கு பயப்படுறாரு. இன்னொரு தோல்வி வந்து மோசமாக போயிடும், ரொம்ப இவரோட தலைமைக்கு ஆபத்து வந்துடும். இல்லை, இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, சிவி சண்முகம் அவர்கள் வந்து இதை வந்து ஒத்துக்கலை, அவருடைய ஆட்களை நிறுத்துறதுக்கான வந்து செலவு செய்ய வந்து தயாராக இல்லைன்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லுது. அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சிவி சண்முகம் தான் அந்த பகுதியில் கேண்டிடேட்டெல்லாம் தீர்மானிக்கணும். இவர் வந்து பழனிசாமி வந்து நீங்கள் பணம் செலவழித்து அவர் நிற்க வைங்கன்னா, தோற்பது உறுதி என்று தெரிந்த பிறகு யார் சார் பணம் செலவழிப்பாங்க? அதாவது வந்து இந்த கணத்தில் குதிச்சா நம்ம எழுந்து வர முடியாது, மூழ்கி போயிடுவோம்னு தெரிஞ்ச பிறகு யாராவது கணத்தில் குதிப்பாங்களா? அது அவர் சிவி சண்முகம் வேண்டாம்னு சொல்லியிருப்பார். இல்லை, கட்சி வேணால் பணம் கொடுங்க, கட்சியிலேருந்து பணம் கொடுங்க, நான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கட்சியிலேருந்து பணம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம், நீங்களே செலவழிச்சு நிற்க வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இல்லை, அதிமுக ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க பயப்படுறாங்களா? பயப்படுறாங்க, உண்மையிலே பயப்படுறாங்க. அதில் இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ இவரோட தலைமையை வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இவருடைய தலைமையை வந்து அதுக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு வந்து உள்ளே போயிட்டுருக்கு. அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது. ஆக்சுவலாக கொந்தளிப்பு என்ன மாதிரி? பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியிலையும் எம்எல்ஏக்கள் மத்தியிலையும் ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இவரை மாற்றணும், அதிமுக ஒன்றுபடணும், ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், எல்லோரையும் சேர்த்து ஒன்றுபடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் வரும்போது இவருடைய தலைமைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் வரலாம். இல்லை, அதனால நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அந்த பொதுக்குழுவில் முக்கிய உறுப்பினர்களா இல்லை யார்? பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் நிறைய பேர் மத்தியில் ஒரு கருத்து மாறுபாடுகள். ஏற்கனவே வேலுமணி அவருக்கும் ஒரு இது இருக்கு. வேலுமணியை விடுங்க, வேலுமணியும் தங்கமணியும் என்றைக்கும் பழனிசாமி கூட தான் இருப்பாங்க. பட் வேற மற்ற பொதுக்குழு, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் பாராளுமன்ற தொகுதியில் நம்ம தெற்கு பகுதிகளில் கம்ப்ளீட்டாக வாக்குகளை இழந்துட்டோம். நம்ம ஏதோ மத்திய மண்டலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம இதே மாதிரி இருந்தால் நம்ம வரப்போகிற எலெக்ஷன்ஸில் ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் வந்து நம்ம வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு ஒரு கட்சியை ஒன்றா பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் அதிமுகவோட பிரமுகர்கள் மத்தியில் வலுவாயிட்டே இருக்குது. அது வந்து என்னைக்கு வெடிக்கும்னு, எப்படி வெடிக்கும், அதோட வெளிப்பாடு தான் ஓபிஎஸோட அறிக்கை, சசிகலா அது எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி வெடிக்கிறதா இருந்தால் கூட அது வந்து வெடித்து வந்ததுன்னா கூட இவரோட தலைமை ஆஸ் லாங் அஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறவரையும் ஒன்றும் கவலை இல்லை, எம்எல்ஏக்கள் இருக்கிறவரையும் கவலை இல்லை. பாயிண்ட் என்னென்னா, இவர் வந்து பழனிசாமி வந்து அவரே முன் வந்து ஒரு ஒற்றுமைக்கான குரலை கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஒற்றுமைக்கான குரலை கொடுத்து ஒரு பொதுக்குழு கூட்டி ஒற்றுமைக்கான குரல் கொடுத்து எல்லோரையும் போனவர்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டு அரவணைத்து கட்சியை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணார்னா. இல்லை சார், ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றுமைக்கு கூப்பிடணும்னா அவர் ஒற்றுமைக்காக ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரியே தெரியலையே. அவருடைய அறிக்கையுமே வந்து மீண்டும் கட்சியில் இணையணுன்ற ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு. இல்லை கட்சி ஒன்றாகணும்னு ஓபிஎஸ் நினைக்கிறாருல்ல. இல்லை நினைக்கிறாரு சார், ஆனால் அவருடைய எழுத்துக்கள் அது இல்லையே சார். இல்லை, அவர் கட்சியை ஒன்றுபட்டு இருந்தால்தான் வரப்போகிற தேர்தல் நம்ம சந்திக்க முடியும்னு சொல்றாரு. சுயலாபத்திற்காகவும் உங்களுடைய சுயநலத்திற்காகவும்ன்ற வார்த்தைகளை எடுக்கும்போது அவர் எப்படி அப்புறம் மீண்டும் அவரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு? இவர் வந்து சசிகலாவை பற்றி ஓபிஎஸை பற்றி கேட்டால் தெருவில் போகிறவங்களெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார், முடியாதுன்னு சொல்கிறாருல்ல. பழனிசாமியோட ஆணவம் தான் அது காரணம். ஆக்சுவலாக அவரே அது மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ தோத்துட்ட பிறகு உங்களுக்கு எதுக்கு ஆணவம்? அப்போ உங்கள்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னா அப்படி இருக்கீங்களா நீங்கள்? நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தனி மனிதர்கள் நீங்கள் நினைக்கலாம், அவங்க தனி மனிதர்களாக கூட இருந்து போட்டும் சார். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணால் போய் கேளுங்க, அதிமுக பிளவுபட்டு இருக்கா ஒன்றா இருக்கான்னு கேளுங்க, சாதாரண மனுஷன்கிட்ட கேளுங்க, இது பிளவுபட்டு இருக்குன்னு தான் சொல்கிறேன். பிளவுபட்டு தான் இருக்குன்றது எல்லாருமே சொல்கிறான். சரி, அது பிளவுபடலை ஒன்றா தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் வந்து நீங்கள் வந்து ரெட்டைலை சின்னத்தை வச்சுட்டு ஏன் நீங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனீங்க? ஏன் தேனியில் வந்து தினகரனுக்கு பின்னாடி ஓட்டு வாங்கினீங்க? உங்கள் ரெட்டைலை சின்னத்துக்கு அவ்வளோதான் மதிப்பா? உங்கள் தலைமையில் இருக்கிற கட்சியில் ரெட்டைலை சின்னத்தை கையில் வச்சுருக்கிற நீங்கள் தனி மனிதர் என்று சொல்லக்கூடிய ஓபிஎஸ்க்கு பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன? தேனியில் வந்து தினகரனுக்கு பின்னாடி போனதுக்கு காரணம் என்ன?
அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துகிட்ருக்கு, உங்கள் தலைமைக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இல்லை உங்கள் அதிமுக உங்கள் தலைமையில் இருக்கிறது மக்கள் ரசிக்கலை, அதை விரும்பலை, ஓட்டு போட விரும்பலைன்றதான விஷயம். அங்கே அந்த மக்களுடைய அந்த குரல் ஏன் உங்கள் காதில் வேலை? அந்த மக்களுடைய உணர்வுகளை உங்களால் ஏன் புரிஞ்சிக்க முடியல? ஆக்சுவலாக அதுதான் வந்து அப்படி வரும்பொழுது தான் இந்த கட்சி ஏதோ ஜாதி ரீதியான ஒரு கட்சியாக மாறிவிட்டதோ என்கிற சசிகலாவுடைய அந்த பேச்சு வந்து உண்மையாது இல்லை. இப்போ ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் உள்ள சேர்த்தா அவருடைய தலைமைக்கு ஆபத்து இருக்கும்ன்ற ஒரு பயம் அவர் இருக்க தானே செய்யும். கண்டிப்பாக இருக்கும் சார் அவருக்கு. ஆனால் அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் ஒரு கூட்டுத்தலைமையை போட்டு வழிகாட்டும் குழுன்னு ஒன்று போடுங்க, போட்டு 7 பேரை போடுங்க, கட்சியை நடத்துங்க. ஏன் பயப்படுறீங்க? எல்லாமே கூட்டுத்தலைமையில் முடிவெடுங்க, 7 பேர் சேர்ந்துக்கோங்க, எல்லா விஷயத்தையும் முடிவெடுங்க. பாஜகவை நம்பாதீங்க. பாஜக இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. நீங்கள் பலவீனமாக போகணுன்னு தான் அவன் விரும்புவான். நீங்கள் பலவீனமானதான் அவன் வளர முடியும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவனை நம்பி நீங்கள் கசாப்பு கடைக்காரனை நம்பி ஆடி என்றைக்கும் போகவே கூடாது. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஓபிஎஸ் இந்த சசிகலாலாம் முதல்ல பாஜகவை நம்புறது முதல்ல விடணும். பழனிசாமிக்கும் பாஜகவோடையும் கனெக்ஷன் இருக்குது. அவரும் ஒரு வகையில் பாஜகவை வந்து எதிர்க்கிறதுக்கு ரெடியாக இல்லை, எல்லாம் அண்டர்கிரவுண்ட் டீலிங்ஸில் போயின்னு தான் இருக்குது. அதனால் பாஜகவை நம்பி உங்கள் ஒற்றுமையை கட்டமைக்காதீங்க. நீங்களாக கூடி பேசுங்க. நீங்களாம் ஒரு காலத்தில் பேசாதவங்க, எல்லாம் ஒன்றா தானே இருந்தீங்க. கட்சியோட நன்மைக்காக ஒன்று சேருங்க, சேர்ந்து பேசுங்க, கூட்டு தலைமை உருவாக்குங்க. 26 அப்போ மக்களுக்கும் உங்கள் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் முக்கியமான எதிர்கட்சின்ற விஷயம் மறுபடியும் உறுதிப்படும். 26 சந்திங்க, தேர்தல் சந்திங்க. உங்கள் கூட பாமக, தேமுதிக எல்லா கட்சியும் கூட்டணி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு தேசிய கட்சியான பாஜக மாநில எலெக்ஷனில் பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது. ஸோ மாநில கட்சிகள் தான் இங்கே வந்து முக்கியத்துவம் பெறும். அப்போ நீங்கள் பலவீனமாக இருந்தால் அந்த இடத்துல விஜயோ அல்லது நாம் தமிழரோ வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கான வாய்ப்பு கொடுக்க போகிறீங்களா, இல்லை நாங்கள் தான் முக்கியமான எதிர்கட்சின்னு உங்களை நல்லா கட்டமைக்க போகிறீங்களா? இது உங்கள் கையில், அந்த பால் உங்கள் கையில் இருக்குது. பழனிசாமி கையில் பால் இருக்குது. அந்த பாலை வந்து தூக்கி போடுறாரா இல்லை வந்து அதை ஒழுங்காக பயன்படுத்துகிறாருன்றது அவர் கையில் தான் இருக்குது. இல்லை, இந்த முக்கிய புள்ளிகள் இந்த இடைத்தேர்தலை புறக்கணித்ததில் முக்கிய புள்ளிகளும் சரி தொண்டர்களும் சரி எவ்வளோ கவலையுற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறையா கவலைப்படுறாங்க சார். நம்ம செல்வாக்காக இருக்கிற இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டாரு இவர் அப்படின்னு கவலைப்படுறாங்க. இது பல பேர் தனியாக பேசும்போது என்னங்க இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாரு? கட்சியை வந்து அந்த இடத்துல வளர்க்குறது மட்டும் முக்கியம் இல்லை. இப்போது ஒரு 30 நாள் பிரச்சாரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த மாதம் வரையும். நீங்கள் திமுகவை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசுவீங்க. நீங்கள் தானேங்க சேனல்லையும், நீங்கள் தானேங்க பிரிண்ட் மீடியாவிலாம் நீங்கள் தானே உங்கள் பேச்சை தானே முதல்ல போடுவாங்க. நீங்கள் தானே களத்தில் இருக்கிற மாதிரியான சூழல் வரும். இப்போ அடுத்த 35 நாளைக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்க யாருக்கு தெரியும்? ஒரு முக்கியமான எதிர்கட்சி தலைமுறை ஆகி போயிடா மாதிரி தான் தெரியும் ஆக்சுவலாக. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து மக்கள் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா உங்கள் மைண்டை விட்டும் போயிடுவாங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் வந்து களத்தில் இல்லை வச்சுக்கோங்க, மக்கள் முன்னாடி மக்கள் உங்களை மறந்துடுவாங்கன்னு தான் அர்த்தம். அப்புறம் திடீர்னு நீங்கள் குதித்தெழுந்து வந்தால் கூட உங்களை நம்ப மாட்டாங்க. யூ ஷுட் பி ஆல்வேஸ் வித் த பீப்புளோடையே தான் இருக்கணும் நீங்கள். இல்லை சார், இன்னொரு பழமொழி இருக்கும் இல்லையா, புலி வந்து பாயறதுக்காக தான் பதுங்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி ஒரு பழமொழியும் வச்சுக்கலாம். புலியாக இருந்தால் அது எடுத்துக்கலாம். இது பூனையான்னு இருக்குது. அதுவே பூனையாக இருக்கிறது. இந்த பூனை வந்து நிச்சயமாக வந்து இதை நம்பி நம்ம எதுவும் செய்ய முடியாது. என்ன சார் பூனைட்டீங்க எடப்பாடி? ஆமாம், அது கேட்டாந்தி வால்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாத முழிக்கிறது. அது தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, தேர்தலுக்கு பின்னாடியும் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, குறைந்தபட்சம் ஒரு இடைத்தேர்தலையாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கும் பார்த்தா அதுவும் சரியில்லை. மொத்தத்தில் வந்து கட்சியை ஸ்பாயில் பண்ணுறது அப்படின்னு எப்பாடுபட்டாவது நம்ம தான் தலைவர், அதுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு ஒரு சுயநலத்தோடு ஒருத்தர் இருந்தாருன்னா அப்புறம் எப்படி சார் வந்து அவருக்கு வந்து கட்சி நலன் அவருக்கு தெரியும் அவருக்கு? இல்லை, இன்னொரு பக்கம் செய்தியாளர் சந்திப்பு, சசிகலா அவர்களின் செய்தியாளர் சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் ஆவேசமாக பேசின விஷயங்கள், கொடநாடு கொலை வழக்கை வந்து இன்னும் முடிக்காமல் வச்சுருக்காங்க, இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க திமுக அந்த விஷயத்தில் அப்படின்றாங்க. என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண போகிறாங்க? கொடநாடு விஷயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, போலீஸ் ஃபர்தராக அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடித்தா அது வந்து சில பேருக்கு சங்கடத்தை உண்டாக்குன்னு அவர் நினைக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, கொடநாடு எஸ்டேட்டுடைய ஓனர் வந்து சசிகலா. அதில் இப்போ 50% ஜெயலலிதாவுக்கும் 50% சசிகலாவுக்கும் பங்கு இருக்குது அந்த எஸ்டேட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஓனர் சசிகலா, அந்த கொடநாடு எஸ்டேட்டில் என்ன காணா போச்சுன்றது இது யாருக்கா தெரியுமா? ஏதாவது வெளியில் வந்திருக்கா? இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. அந்த சயான் மனோஜன் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து கரடி பொம்மை எடுத்தோம், யானை பொம்மை எடுத்தோம் தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே அங்கே என்ன சார் தொலைஞ்சது? இது சசிகலாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. போலீஸ் அப்போ எந்த ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. கனகராஜ் செத்து போனார், அவருடைய செல்ஃபோனெல்லாம் பார்க்குறாங்க, அப்போ யாருக்கெல்லாம் ஃபோன் கால் பண்ணார் எல்லாம் பார்க்குறாங்க. சயான் ஆக்சிடென்ட் ஆகி சயான் தப்பிச்சான், பொண்டாட்டிக்கெல்லாம் பிரச்சனை ஆச்சு, குழந்தையெல்லாம் அடிபட்டுது. அப்புறம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் செத்து போனார். குர்கா ஒருத்தன் கிருஷ்ணபிரசாத் போகலாம், எங்கே போகலான்னு தெரியல. இவ்வளவு நடந்திருக்குல்ல.
ஆஸ் அ ஓனர் ஆஃப் தி கொடநாடு நீங்கள் உங்களுடைய பொறுப்பு என்ன? என்னுடைய இந்த இடத்துல நான் இதெல்லாம் வச்சுருந்தேன், இதெல்லாம் காணா போச்சுன்ற உங்களுடைய அந்த புகார் ஏதாவது இருக்கா? யாராவது வெளியில் இதுவரையும் வந்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் வரல சார். என்னென்ன காணா போச்சுன்றது அது அவங்க தான் சொல்லணும், நமக்கு தெரியாது. ஆனால் பொம்மை தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதால நீங்கள் எப்படி நம்புறீங்க? அப்போ பொம்மை போனதுக்கு இத்தனை பேர் இறந்து போனோம்ல. பொம்மை தான் போயிருக்கு. ஒரு காவலாளி இறந்து போயிருக்கா, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இறந்து போயிருக்கா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, கனகராஜ் ஒருத்தன் இறந்து போயிருக்கா, இதெல்லாம் எப்படி நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது? அப்போது ஆஸ் அ ஓனர் ஆஃப் தி கொடநாடு சசிகலாவுக்கு ஒரு ரோல் இருக்குது. கோர்ட்டில் போங்க, ஒரு மனு போடுங்க, இந்த இன்வெஸ்டிகேஷனை விரைவுபடுத்துங்க, போலீஸ்கிட்ட மனு கொடுங்க, டிஜிபிட்ட போங்க, மனு கொடுங்க, கொடநாடியே விசாரணையை லேட் ஆக்குறீங்க, எனக்கு இவங்க மேலாம் சந்தேகம் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் தானே ஓனர், காணாமல் என்ன உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் தான் பண்ணணும். எனக்கு அந்த விஷயத்தில் சசிகலா வந்து அவங்க தான் பல விஷயங்கள் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. அவங்க என்ன ஐடியா மனசில் வச்சுருக்காங்க தெரியாது, அவங்க தான் பண்ணணும். அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் உண்மை, சாதி ரீதியான விஷயங்கள் இங்கே வந்திருக்கு ஏடிஎம்கேன்றது உண்மை. அது வந்து இந்த கொங்கு நாடு கட்சியாக மாறுது. அங்கே ஒன்று கொங்கு நாடு இருக்கிற அந்த பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான ஜாதி, ஆதிக்க ஜாதி, அல்லது இந்த மத்திய மாவட்டங்களில் இருக்கிற வன்னியர் போன்றவர்கள் அந்த கட்சியை வந்து தங்கள் பிடியில் வச்சுருக்காங்க. தெற்க இருக்கிற பெரும்பாலான மக்கள் இந்த கட்சியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்றது அது ஓரளவுக்கு உண்மை. அதுக்கான விஷயங்கள் நமக்கு கண்ணெதிர்க்கே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அது அவங்க சொல்கிறது உண்மை. ஆனால் அவங்க வந்து எப்படி கட்சியை ஒன்றுபடுத்துவாங்க? இவங்க குரலுக்கு வந்து பழனிசாமி கண்டுக்கவே மாட்டேன்றாரு. அப்போ அவங்களுக்கு ரெண்டு வழி தான் இருக்குது இதை ஒன்றுபடுத்துறதுக்கு. ஒன்று, பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு புரட்சி செய்ய வைக்கணும் எடப்பாடிக்கு எதிராக. இது எவ்வளோ தூரம் சாத்தியம் அப்படின்னு தெரியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி கட்சி இவ்வளோ மோசமாக இருக்குது, 26 இது மாதிரி போச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு பண்ணணும். அது உங்களை இதுவரையும் வந்து எந்த பொதுக்குழு உறுப்பினர்களோ இல்லை எம்எல்ஏக்களோ உங்கள் தரப்பில் யாருமே வந்து சேரலை. ஒற்றுமைக்கான நீங்கள் குரல் கொடுக்குற உங்களுக்கு இவங்க இவங்க ஒற்றுமைக்கான குரல் கொடுக்குறாங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் உங்களை நம்பி யாருமே எந்த பொதுக்குழு உறுப்பினரும் வரல, ஓபிஎஸ் நம்பியும் போல, யாரை நம்பியும் போல, எம்எல்ஏக்களும் போல. அப்போ நீங்கள் எப்படி இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணீங்க? இவங்களாம் இன்டாக்ட் அப்படியே இருக்காங்க, எல்லாம் பழனிசாமியோடு இருக்காங்க. அவங்களுக்கு சசிகலா அண்ட் தினகரன் அல்லது ஓபிஎஸ் யாராவது வந்தாங்கன்னா இந்த கட்சி வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தில் போயிடுமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதுக்கான அந்த பயத்துக்கான காரணம் தேவையில்லைன்னு என்பது என்னுடைய பயத்துக்கான அவசியம் தேவையில்லைன்னு என்னோட கருத்து. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா இருந்தபோது ஜெயலலிதாவுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க சசிகலா. ஜெயலலிதா கொடுத்த அதிகாரம் தானே, ஜெயலலிதா இல்லாட்டி சசிகலாக்கு எங்கே அதிகாரம் வருது? நான் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தா தானே நீங்கள் வேலை செய்வீங்க. இதில் ஜெயலலிதா கொடுத்த பவர் ஆஃப் அட்டர்னியில் சசிகலா ஒர்க் பண்ணாங்க. அதனால் நீங்கள்லாம் போய் அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணீங்க, அவங்க கொடுத்து சொன்னதை நிறைவேற்றினீங்க, அவங்க பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருந்தாங்க. ஆனால் மூல காரணம் ஜெயலலிதா தானே. அவங்களே சொல்கிறாங்களே ஜெயலலிதா என்னை வந்து ஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க, உயர் ஜாதியாக, அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்க தான் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்குது. இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, எனக்கு பதிலாக நீ பேசு, நீங்கள் பேசுங்க, அவங்ககிட்ட பேசுங்க, இவங்ககிட்ட பேசுங்க, கட்சியை நடத்துங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை, கட்சி வந்து இது மாதிரி போயிருக்கு, வலுவிழந்து போயிருக்கு, ஜெயலலிதா இல்லைன்ற போது சசிகலாவுக்கும் இந்த யதார்த்த நிலைமை தெரியுது இல்லை, தனக்கு பின்னாடி ஒரு ஆள் இல்லை தன்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு ஆளை தெரியும். அப்போ நம்மளும் வந்து எல்லோரையும் சமமாக பாவித்து நம்ம ஒரு தோழமை உணர்வோடு தான் கட்சியை வளர்க்க வேண்டியிருக்கின்றத அவங்க இத்தனை நேரம் புரிஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க அனுபவத்திலேருந்து புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால் வந்து இந்த எடப்பாடி தரப்பு ரொம்ப அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முந்தி மாதிரி ஒரு ஆதிக்கம் செலுத்துவாங்களோன்ற அந்த அதுக்கான அவசியம் இல்லைன்னு மாறக்கூடிய அந்த இது வந்து யதார்த்தம் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலைமை அவங்களுடைய அதிகாரம் என்னன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த பயம் எடப்பாடி அவர்களுக்கு தேவையில்லை, எடப்பாடி ஆதரவாளருக்கு தேவையில்லைன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு வழி நான் சொன்னேன், பொதுக்குழு உறுப்பினர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு புரட்சி மாதிரி பண்ணணும். இன்னொன்று வந்து தொண்டர்களை சந்திக்க போகிறேன்றாங்க. சரி, நீங்கள் தொண்டர்களை சந்திங்க, மக்களை சந்திங்க, எல்லாம் இல்லைங்க. ஆனால் அந்த ரூட்டில் நீங்கள் போனீங்கன்னா எடப்பாடியை நீங்கள் தேர்தலில் தான் முறியடிக்க முடியும். ஆமாம், 2026 தேர்தலில் அவருக்கு எதிராக கேண்டிடேட்டை போடணும், கேண்டிடேட்டை போட்டு நீங்கள் வின் பண்ணணும். அது மூலமாக நீங்கள் அது ஒரு வழி இருக்குது. ஒன்று, நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை பிடிச்சி எடப்பாடிக்கு எதிராக ஒரு புரட்சி, ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்து பொதுக்குழு கூட்ட வச்சு கூட்டு தலைமைக்கு வற்புறுத்துகிற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து தொண்டர்களை பார்த்து, மக்களை பார்த்து சந்தித்து இந்த எடப்பாடி இந்த மாதிரி கட்சிக்கு எதிராக இருக்கார், ஜெயலலிதா எம்ஜிஆருடைய விருப்பத்துக்கு எதிராக இருக்காருன்னு சொல்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் இதில் தொண்டர்களை பார்க்குறது ஒரு நீண்ட கால 2 வருஷம் டைம் இருக்குது உங்களுக்கு தேர்தலில் சந்திக்கிறதுக்கு. அதுக்குள்ளே வந்து அரசியலில் என்ன மாதிரியான மாறுதல்கள்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களை உங்களுடைய செல்வாக்கு மூலமாக நீங்கள் அவங்கள எந்த வகையில் சந்திப்பீங்களோ தெரியாது, சந்தித்து நீங்கள் உங்கள் ஆட்கள் மூலமாகவோ நீங்களும் சந்தித்து அவங்கள எப்படி நீங்கள் எடப்பாடியை வழிக்கு கொண்டுறதுன்ற விஷயங்களை அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து ஒரு எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்து நீங்கள் கட்சியை வந்து ஒன்றாக கட்டமைக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இந்த 2 வழியில் நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, தொண்டர்களை பார்க்குறதுனா அது 2 வருஷ காலம் நீண்ட காலம்.
இமீடியட்டாக நீங்கள் பண்ணுறதுனா நான் சொல்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் இது ரெண்டுத்தில் எந்த விஷயத்தை அவங்க கையில் எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக சார். எடப்பாடி அவர்களின் அந்த புறக்கணிப்பு, இடைத்தேர்தல் புறக்கணிப்பு, சசிகலா அவர்களின் செய்தியாளர் சந்திப்புன்னு பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.